ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் ஜான் அப்டேட் போடுங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம ஜானோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கண்ணுக்குட்டி போட்டுருச்சா அப்படின்னு கேட்டிங்க, இன்னும் போடல ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், எப்போ போடுவாங்கன்னு தெரியல. இப்போ ஈவினிங் வந்து நான் ஷீரோ பால் கறந்துட்டுருக்கேன். ரோசி கறந்துட்டு ரோஜா வந்து அவுத்து விட்டுட்டேன். வந்து பால் குடிச்சிட்ருக்கா நல்லா ஜாலியாக. ஃப்ரெண்ட்ஸ், கண்ணுக்குட்டிக்கெலாம் தவிடு போட்டு கட்டியாச்சு. எல்லாம் கட்டுத்தரில் கட்டியிருக்காங்க. அப்பா தான் தவிடு போட்டார். பாருங்கள், நம்ம ஜியா, லக்கி, பேபி எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம லக்கி பாருங்கள் என்னம்மா சேட்டை பண்ணுறாங்கன்னு. அப்படியே எல்லா மாட்டையும் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜானுவை போய் பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் என்னையே பார்க்குறாங்க பாருங்கள். நம்ம பிளாக்கி மட்டும்தான் திரும்பி நின்றுட்டுருக்காங்க. ரோஜா வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு 2 காக்கா கூடு வச்சுருக்கு. அடிக்கடி இப்படி தான் கம்பத்து மேலே ஏறி சுற்றிட்டுருக்கோம். ஒரு காக்கா தான் இன்றைக்கி வந்திருக்கு. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த லைன் மேலே உட்காந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், பறக்குது பாருங்கள். எப்போ பார்த்தாலும் இந்த காக்காக்கு இதே தான் வேலை. நம்ம ரோஜாவும் ரோஸியும் நல்லா நமக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ரோஜா கொஞ்சம் பால்லாம் குறைச்சாச்சு. இப்போ நல்லா மேய்ச்சல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா பாப்பா எப்படி படுத்திருக்கான்னு. இன்னும் 2 மாடு பால் கறந்து தானே என்னை வந்து கறப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக படுத்திருக்கா. மாட்டுப்பொங்கல் வீடியோவில் வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து மருந்தெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. இப்போ நம்ம பூஜா வந்து எப்போ அவுத்து விடுவேன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த அக்கா வந்து கடைசியாக தான்மா என்னை வந்து பால் கறக்குறா, அது வரைக்கும் பசிக்குது அப்படின்னு எங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்துட்ருக்கா. இன்னும் நம்ம பிளாக்கி கறந்துட்டு இவ்வளோ வந்து கறக்கலாம் நம்ம பாப்பாவை. இவ்வளோ பார்த்துட்டு இருந்தால் நமக்கு நேரம் போகிறதே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம ஜானுவை போய் பார்க்கலாம். பாருங்கள், ஜானு வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க பாருங்கள். நாங்களும் ரொம்ப நாளாக கண்ணுக்குட்டி போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ போடுவாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும். முடிஞ்சால் இவங்ககிட்டே கேட்டுக்குங்க. நானும் உங்களை மாதிரியே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்ணுக்குட்டி போட்டாங்கன்னா உடனே வீடியோ போடுறேன். நல்லா மடியெலாம் வச்சுருக்காங்க, எப்போ போடுவாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பூஜா வேறு வெயிட்டிங்கில் இருக்காங்க. இவங்களுக்கு கண்ணுக்குட்டி போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜோடி ஆகிடும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் மாடு பால் கறக்கலாம். இன்றைக்கி நான் தான் ஒரு 4 மாடு வந்து பால் கறக்க போகிறேன். டெய்லியுமே நான் தான் ஈவினிங் கறப்பேன், காலையெல்லாம் கறக்க மாட்டேன், அப்பாவே கறந்துடுவார். நடுவில் பனி வேறு கொஞ்சம் பேஞ்சிட்டு இருந்தால் அதனால் நானே கறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்பா. இப்போ பிளாக்கி கறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எப்பவும் போல் சேம் ப்ராசஸ், தண்ணி தெளித்து எண்ணெய் வச்சுட்டு பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவங்களுக்கு வேறு காம்பு கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கா, அதனால் கொஞ்சம் கறக்கிறதுக்கு லேட் ஆகும். முன்னைக்கு இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் நீட் ஆகிடுச்சு. இவங்களை பால் கறந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பாப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சட்டுன்னு இப்போ நான் வந்து பால் கறந்துட்டு வந்துட்டேன். இப்போ பூஜை அவுத்து விட்றலாம். சட்டுன்னெலாம் கறக்கல ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் வீடியோ அப்படியே கட் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா வந்துட்டு இப்போ லக்ஷ்மி மாடு வந்து கறந்துட்டுருக்காங்க. சரி வாங்க நம்ம பாப்பாவை கறக்கலாம். கறக்கிறதுக்கு முன்னாடி கண்ணுட்டி அவுத்து விட்டோன்னா பால் குடிச்சிரும். ஒரு பாதி காம்பு குடித்ததுக்கப்புறம் பால் கறந்துட்டு திரும்ப விட்டுருவோம். பாசத்தை பொழிஞ்சிட்ருக்காங்க நம்ம பாப்பா. என்னடா அது லைனாக ஏதோ அடுக்கிருக்கே பார்க்குறீங்களா, வைக்கோல் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக இது வந்து நம்ம காட்டில் இருந்ததில் வாங்கியிருக்கோம். ஒரு கட்டு வந்து 230 ருபீஸ்னு வாங்கியிருந்தோம். உங்கள் பக்கத்தில் எவ்வளோ ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில். இது வந்து நெல் சீசன் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகிடும் வைக்கோல். மற்ற டைம்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும். நல்ல வைக்கோலாக கிடைக்கும் போதே வாங்கி வச்சுக்கணும். நம்ம வீட்டில் இருந்த வைக்கோல் வந்து காலி ஆயிடுச்சு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா பால் கறக்கலாம்.
இப்போ பாப்பாவும் காம்பெலாம் சாஃப்டாகிடுச்சு, கறக்க பழகிடுச்சு, சீக்கிரமாக கறந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம வாண்டு கன்னுட்டி வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிங்க. நாங்கள் ஊசி வந்து போட்டிருக்கோம், இன்னும் செக் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பொங்கல் வீடியோவில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் பொங்கல் விஷயம்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோ நீங்கள் வந்து இன்னும் பார்க்கல, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். நம்மளோட ஆடு மாடுங்க எல்லாத்தையும் குளிக்க வச்சு பொட்டு வச்சு சாமி கும்பிட்டோம். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பூஜா எப்போ ஊற்றுடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. பாப்பா இருடி செல்லம் சீக்கிரமாக கலந்துருவாங்கன்னு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மோட்டாங்காட்டில் மக்காச்சோளம் பயிர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து அறுவடை முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் காஞ்சிட்ருக்கு களத்தில். இன்றைக்கி மதியம் தான் வந்துட்டு அறுவடை பண்ணியிருந்தோம். நல்லா காய வச்சிட்டோன்னா வந்துட்டு சேல் பண்ணிடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் பால் கறக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுவோம். அப்பா வந்து இன்னொரு மாடு கறந்துட்டுருக்காரு. இப்போ வந்து ரசிகா கறந்துட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ரசிகா கறந்துட்டோம்னா வேலை முடிஞ்சுது. நானுமே பாப்பா வந்து கறந்து முடிச்சிட்டேன். அப்பா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். நான் பாப்பா கறக்கும் போது தான் வந்தார், அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே எங்கள் அப்பா வேகமாக பால் கறந்து முடிச்சிட்டாரு. இப்போ பாலை கொண்டு போய் கேனில் ஊற்றிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. அப்புறம் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜூலி பண்ணுற அண்டகாசெல்லாம் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க வீடியோவில் பாருங்கள். எப்படி ஏறி விளையாடிட்டு இருக்கா பாருங்க. மாடை இந்த பக்கம் கட்டினா போதும் ஜாலி ஏறி குதிக்கிறது, சறுக்கல் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. பார்க்கறதுக்கு குட்டியோண்டு எலி மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பார்க்குறா பாருங்க. நம்ம ஜானுவும் கம்முன்னு விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாதுவாக விட்டுட்டாங்க. எல்லா மாடும் வந்து இந்த மாதிரி விட மாட்டாங்க. பாருங்கள் எப்படி பார்க்குறா பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா சறுக்கி விளையாடுவா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சென மாடன்னு கூட பார்க்காம எப்படி சறுக்கி விளையாடுறா பாருங்கள். ஓட்டி விட்டனாலும் திரும்ப வந்து ஏறிக்கிறா. இந்த ஜானுவாவது ஓட்டி விடுறதில்ல, அதுவும் கம்முன்னு படுத்துருக்குது. இப்போ பண்ணுற சேட்டை தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம பாப்பாவோட கண்ணுக்குட்டி பூஜா வந்து பால் குடிச்சிட்ருக்காங்க. நான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.